Hello everyone, I'm Kzim. Welcome back to my channel Kzim Tech. So guys, in this video எதை பத்தி பார்க்க போறோம்னா Pubg மோட்ல இருக்கக்கூடிய சில ட்ரிக்ஸ். அதாவது உங்களை zombies வந்து அதிகமா வந்து சூழ்ந்துட்டாங்க. அவங்க கிட்ட சம்டைம் கன்ஸ் இல்ல. அப்படி இல்லனா zombies எதுவும் உங்களை அட்டாக் பண்ண முடியாது. I mean the night time வரும் தெரியுங்களா? So the night time வந்தோனே எய்தாப்ல நிக்கிறது யாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த டைம்ல சொல்ல வேணாம். ஜாம்பிங்கலாம் எல்லாம் தலை விரித்து ஆடுங்க. பத எங்கிட்ட இருந்து வருதுனே தெரியாது. கொயன்னு கும்பல்ஸ் எல்லாம் வந்து நம்மள தாக்க ஆரம்பிச்சிருங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில பிளேஸ் இருக்கு. சோ அந்த பிளேஸ்ல நீங்க போயிட்டீங்கன்னா ஜாம்பிஸால உங்களை அட்டாக் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான பிளேசஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பிளேசஸ்லாம் நார்மலாவும் நம்ம போயிடலாம். இன்னொன்னு வந்து நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் யூஸ் பண்ணி இந்த பிளேஸ்க்குலாம் நம்ம போலாம். அதெல்லாம் என்னென்ன பிளேஸ் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நான் பப்ஜி சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் போறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. வீடியோக்குள்ள போலாம். நான் சொல்ல போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே அதிகமாக குதிப்போமோ ஸோ அந்த இடத்துல ஒவ்வொரு லொக்கேஷன்லேயே தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படி பார்த்தோன்னா நம்ம அதிகமாக குதிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல். ஸோ ஸ்கூல் சைடு நம்ம குதிக்கும் போது ஸ்கூலில் நம்ம டேரெக்டாக வந்து இறங்காமல் ரைட் ஹேண்ட் சைட்லையோ இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தந்தாப்பில் ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இறங்கின கையோட ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளாட்டியும் குடுக்குன்னு ஓடி போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையான கன்ஸ் மெட்டீரியல்ஸ் லூட்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த பில்டிங்கோட உச்சிக்கு நீங்கள் போயிருங்க. உச்சிக்கு போனதுக்கு அப்புறமேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறுறதுக்கு எந்த வழியும் இருக்காது. அதாவது அந்த பில்டிங்கில் இந்த இடத்துக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. குடுகுடுன்னு ஓடி போய் நீங்கள் டபுள் ஜம்ப் ரைட்டான டைமிங்கில் கொடுத்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு போயிருவீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பில்டிங் நீங்கள் போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைம் வந்தோடனே ஜாம்பிஸ் அதிகமாக வரும்போது நீங்கள் கீழே இறங்க தேவையில்லை. அந்த பில்டிங்க்கு ஏற வழி இல்லாதனால எந்த ஜாம்பிஸாலையும் மேலே வர முடியாது. அப்படின்றப்போ நீங்கள் அந்த பில்டிங் போயிட்டீங்கன்னா உங்களால் எந்த ஜாம்பியாலையும் உங்களை அட்டாக் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வேற யாராலையும் அங்கே வரவும் முடியாது. இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தான் தெரியும். யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, ஓகேவா? இந்த ஆசிட் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இந்த ஜாம்பி இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் தான் இங்கே தொல்லையா. ஸோ அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த இருட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக இங்கே இருந்து இறங்கி போகலாம். நெக்ஸ்ட் லொகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக இறங்குறது வந்து போச்சிக்கு தான். ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லவே வேணாம். கொசன்னு எல்லாருமே இங்கே தான் இறங்குவோம். இந்த இடத்துல நீங்கள் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேவையான லூட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் திருதுன்னு தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா 3 பில்டிங் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதில் சென்டராக இருக்க இந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு நீங்கள் குடுகுன்னு ஓடி போயிருங்க. மொட்டை மாடிக்கு நீங்கள் போனதுக்கு அப்புறமேட்டு இங்கேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடுகுன்னு ஓடி போய் அந்த பக்கத்தில் இருக்க பில்டிங்கோட ரூஃப்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக ஜம்ப் பண்ணலாம். அந்த ரூஃபில் நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கனாலே போதும். இந்த இடத்துக்கும் யாரும் வரமாட்டாங்க. ஜாம்பிஸாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லை எனக்கு வேறு லொக்கேஷன் போங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த பில்டிங்கோட ரூஃப் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி நீங்கள் ஜம்ப் கொடுத்தீங்கன்னா அடுத்த ரூஃப் போடுவீங்க. அப்படின்றப்போ இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பில்டிங்க்கு வந்து உங்களால் ஜம்ப் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஜாம்பிஸும் அதிகமாக வர நீங்கள் பாட்டுக்கு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பிரச்சனையே கிடையாது. இந்த பில்டிங் பிடிக்கலாம், அந்த பில்டிங் போயிடலாம், அந்த பில்டிங் பிடிக்கலாம், இந்த பில்டிங் வந்துடலாம். அது மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு படப்படன்னு போட்டுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்ப்பீங்க. இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ணவில்லை. இது மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் மேலே நீங்கள் ஏறிட்டீங்கனாலே போதும். எந்த ஜாம்பியால் வந்து உங்களை அட்டாக் பண்ண முடியாது. அது பெரிய ஜாம்பியாக இருந்தாலும் சரி, அந்த ஜெயிண்ட் ஜாம்பியாக இருந்தாலும் சரி, எதால உங்களை அட்டாக் பண்ண முடியாது. அப்படின்றப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லா ஜாம்பியும் வந்து சுட முடியும். இந்த ஆசிட் துப்புற இந்த ஜாம்பியை மட்டும் கவனிச்சுங்க. இந்த ஜாம்பியை அடிச்சு தள்ளிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோ தான். ஏன்னா கண்டென்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு நான் போட்டு இழுக்கணும் அப்படின்னு ஆசைப்படல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். ஸோ நீங்கள் எதாவது திங்க் பண்ணி ஒவ்வொரு இடமா கண்டுபிடிச்சி நீங்கள் முடிஞ்ச அளவு ரூஃப்ல போய் நின்றுட்டீங்கனாலே கான்செப்ட் இதுதான். இந்த ஜாம்பியாலையும் உங்களை அட்டாக் பண்ண முடியாது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அப்படி பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ஒரு லென்த்தான ஒரு வீடியோ போட போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கேம் பிளே எப்படி ப்ளே பண்ணேன் அப்படின்றத. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கேவலமான ஒரு சாவு எனக்கு. ஸோ துரத்தி இந்த ஜாம்பிங்கெல்லாம் அடிச்சிச்சு. ஸோ அந்த வீடியோ என்ன அப்படின்றத கடைசி வரையும் பாருங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு மறக்காம நீங்கள் வந்து லைக் கொடுக்கலாம். உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு சில ட்ரிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ முடியலை, இன்னும் வீடியோஸ் வருது பாருங்கள்.